இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆதிக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த சாவி வந்து எதுக்கு? இந்த சாவிய வந்து நம்ம ஏதோ வச்சிருக்கோம்னா, இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சாரதா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாரதி கிட்ட வந்து சொல்றாங்க, "ஆதிய போய் கூட்டிட்டு வாம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பீரோல திறந்து ஒரு திங்ஸ் எடுக்காங்க. அந்த நேரத்தில பார்த்துட்டா, அவங்க கையில வந்து பாரதியோட தாலி செயின் வந்து மாட்டுது. அத பார்த்தோனேமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஆல்ரெடி வந்து ஆதி, பாரதி 2 பேருக்குமே வந்து இதுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சுல, அதெல்லாம் நெனச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா, நம்ம ஆதி அதுக்கடுத்து மித்ரா 2 பேரையுமே காட்டுறாங்க. அப்ப மித்ரா வந்து கையில ஒரு தாலி செயினோட இருக்காங்க. அந்த தாலி செயின வச்சுக்கிட்டு நம்ம ஆதிகிட்ட வந்து கேட்குறாங்க. "ஆதி இந்த தாலி செயின் யாரோட செயின் சொல்லு பார்ப்போம்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அ யாரோட செயின் தெரியலையே" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "நல்லா பார்த்து சொல்லு ஆதி" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், ஆதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு யோசிச்சு பார்க்காங்க. யார் செயினா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு பார்க்காங்க. கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னா, அவருக்கு வந்து அது யாரோட செயினு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. உடனே வந்து, "இது எனக்கு தெரியலையே, நீயே சொல்லிரு மித்ரா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஏய் ஆதி என்ன மறந்துட்டியா? இது உங்க அம்மாவோட தாலி செயின்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவர் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. அவங்க அம்மா கூட இருந்தது, அவங்க அம்மா கூட பழகுனது எல்லாத்தையுமே நெனச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. "இது எப்படி உன் கையில கிடைச்சது?" அப்படிங்கிற மாரி ஆதி கேட்ட உடனேயும், "இது வந்து ஆன்ட்டி வந்து என் கையில தான் சேரணும்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. சரியா? இந்த செயின் வந்து என் கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தாலி செயினு மறுபடியும் என் கழுத்துல தான் ஏறணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. அம்மாவோட செயின் வந்து உன் கையால என்னோட கழுத்துல வந்து ஏறணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத நெனச்சுக்கிட்டு ஆதி வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா நெனச்சுக்கிட்டு. அடுத்த சீன்ல பார்த்துக்கிட்டோம்னா, ஆதி வந்து ரூம்ல கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கையில வந்து அவங்க வந்து கழுத்தில ஒரு செயின் போட்டிருந்தாங்கல்ல, அந்த செயின்ல சாவி இருந்ததுல, அத நெனச்சுக்கிட்டே இருக்காங்க. அத நெனச்சு பார்த்து டாக்டர் வீட்ல வந்து அந்த ஒரு பாக்ஸ் மாரி இருந்துச்சுல்ல, அதாவது பெட்டி அதெல்லாம் திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதையும் நெனச்சு பார்க்காங்க. எனக்கு என்னமோ வந்து இந்த சாவியில வந்து நம்மளோட பாஸ்ட் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தான், நான் இந்த கழுத்திலேயே இந்த செயின போட்டிருக்கணும். இந்த செயின் தேவையில்லைன்னா, நான் எதுக்கு போட்டிருக்க போறேன்? இந்த சாவியோட இந்த செயின வந்து நான் கழுத்தில போட்டிருக்கேன்னா, இதுக்கு வந்து ஒரே காரணம் என்னோட பாஸ்ட்டு ஏதோ வந்து சாவியில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த மாரி டாக்டர் வீட்ல பார்த்த பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டி மாதிரியே வந்து ஏதோ ஒரு பெட்டியில தான் நம்மளோட பாஸ்ட் எல்லாமே அடங்கியிருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த செயின வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது, எங்கேயுமே கழட்டி வச்சிருக்கக்கூடாது, இந்த சாவி தொலைஞ்சிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கழுத்திலேயே வந்து இத செயினா போட்டிருக்கணும். ஆனா, அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிக்காமயும் நம்மளால இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல வந்து பாரதிய வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரதி வந்து நைட் நேரத்தில நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்துக்கிட்டோம்னா, அந்த ஜன்னல் வழியா காத்து வந்து அதிகமா ஓவரா அடிக்கிற மாரி காட்டுறாங்க. வெளிச்சம் ஏதோ ஒரு உருவம்லாம் வர்ற மாரி காட்டுறாங்க. பாரதிக்கு வந்து தூக்கமே இல்ல. அரை தூக்கத்திலேயே அங்கிட்டு, இங்கிட்டு உருண்டு பெரண்டுக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. உடனே பாரதியோட மைண்டு அதாவது அவங்களோட மனசுக்குள்ள வந்து ஒரு ஆள் பேசுற மாரி காட்டுறாங்க. "பாரதி, என்ன பாரதி இப்படி நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்க? ஆதி அங்க தனியா விட்டுட்டு, நீ மட்டும் தூங்குனா என்ன அர்த்தம்? நீயும் ஆதியும் சந்தோஷமா இருக்கணும். அதானே என்னோட ஆசை. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே, நான் உங்கள விட்டுட்டே வந்து ரொம்ப தூரம் போயிருக்கேன். அப்படி இருக்கும்போது, நீங்க 2 பேருமே சந்தோஷமா இல்லாம, இப்ப ஆளுக்கு ஒருத்தர் செயல்ல தனித்தனியா இருந்தா என்ன அர்த்தம்? இப்படி தனியா இருந்தா, என்னோட ஆத்மா வந்து சாந்தி அடையுமா? நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருந்தா தான், என்னோட ஆத்மா வந்து சாந்தி அடையும். இப்படி தனித்தனியா நீங்க வந்து இருந்தீங்கன்னா, நான் இப்படி தான் ஆவியா சுத்திக்கிட்டு அலைவேன். எந்திரி பாரதி, எந்திரி. உடனே வந்து நீ போயி ஆதிய பாரு. ஆதிய மீட் பண்ணி, ஆதி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வழிய பாரு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னடா இது ஒரு மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதிக்கு வந்து அவங்க ஃபேஸ் எல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சுருது. "என்னடா அத்தை பேசுன மாரி இருந்துச்சேன்னு" சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு பார்க்காங்க. பார்த்தா அவங்க முன்னாடி யாருமே இல்ல. அவங்க தான் வந்து ஆவியா வந்து தானே பேசியிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, சாரதா அம்மா வந்து நம்ம ஆதியையும் நம்மளையும் சேர்ந்து வாழணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதான் ஆசைப்படுறாங்க போலன்னு சொல்லிட்டு, அவங்க அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.